அன்பென்றாலே அம்மா. திரை, கதை, வசனம், தயாரிப்பு, இயக்குனர், கதையின் நாயகன், கதாநாயகன் எல்லோரும் யார் என்று நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஆம் ரசிக பெருமக்களே, இப்பொழுது கதாநாயகன் அறிமுகம். அன்பென்றாலே அம்மா திரைப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்குனர் ஆகிய பொறுப்புகளை ஏற்று கதைக்கு கதாநாயகனாக இந்த கூட்டத்தில் பட்டாம்பூச்சி போல் சுறுசுறுப்பாக பறந்து கொண்டிருக்கும் MKS அவர்களை மேடைக்கு பலத்த கரவொலிக்கு மத்தியில் வரவேற்கிறோம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம் என்று போற்றி வாழும் MKS அவர்கள் இந்த சமுதாயம் மேம்பட நல்லதொரு திரைப்படத்தை தயாரித்துள்ளார். அந்த படம் வெற்றி விழா காணவும் MKS அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறவும் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். இதோ கதையின் கதாநாயகன் MKS அவர்கள். காலேஜ் படிப்பு நாங்க படிக்காவிட்டாலும், காலேஜ் படிப்பு நாங்க படிக்காவிட்டாலும், படிப்பாளியே போல நாங்க சீன போடுவோம், படிப்பாளியே போல நாங்க சீன போடுவோம். அன்பென்றாலே அம்மாயின் தாய் போலே வருமா, அன்பென்றாலே அம்மாயின் தாய் போலே வருமா. அவள் கர்ப்பத்தில் என்னை சுமந்ததாலே என் தெய்வமும் அவளே, அவள் கர்ப்பத்தில் என்னை சுமந்ததாலே என் தெய்வமும் அவளே. அன்பென்றாலே அம்மாயின் தாய் போலே வருமா, அன்பென்றாலே எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் ஆடியோ ஃபங்க்ஷன் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ இங்கே மேடையில் இவ்வளோ பேர் அன்பால் சேர்ந்து இவருக்கு எல்லா வாழ்த்துக்களையும் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ அன்பென்றாலே அம்மாங்கிற ஒரு பட டைட்டிலே நல்லா இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் தெய்வத்துக்கு அடுத்து தாயை தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த டைட்டில் வச்சதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த கதாநாயகன் MKS நல்ல உழைப்பால் உயர்ந்தவர். அது எப்பவும் இளம் வயதில் இவ்வளோ சாதிக்க துடிச்சிட்ருக்காரு. ஸோ இவரே டைரக்ஷன், திரைக்கதை எல்லாம் பண்ணுறது புதுசாக இருக்குது. நான் எவ்வளவோ ஆடியோ ஃபங்க்ஷன் சென்னையில் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாம் அவரோட அன்புக்கும் இதுக்கும் வந்த கூட்டம். ஸோ நீங்கள்லாம் தான் இவரை வாழ்த்தி நல்லபடியாக இந்த படம் வெற்றி அடைய நீங்களாம் தான் ஆண்டவனை பிரார்த்திக்கணும். ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா வைகுண்டபதி நாராயணனின் மறு அவதாரம் ஐயா சுச்சந்திரன் அவர்களே, எனது அருயிர் நண்பர் சகோதரன் MK கருப்பசாமி அவர்களே, மற்றும் இசையமைத்த எனது நண்பர் ஸ்ரீராம், அதோடு மட்டுமல்லாமல் எங்களது CD குறுந்தகடை மிக அருமையான முறையில் வடிவமைத்து கொடுத்த வேது அவர்களையும், மற்றும் எங்களது திரைப்படத்தில் நடித்திருக்கும் அனைத்து கலைஞர்களையும் வரவேற்று என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய பேரிலே அந்த வெற்றி வந்துட்டு. MKSனா என்ன தெரியுமா? மனிதனின், மக்களின் மனதை கவரக்கூடிய சக்தி படைத்தவன் தான் MKS.
உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எம் என்பது மனிதனையும் மக்களையும், கே என்பது கவரும் கொள்ளை கொள்ளும், எஸ் என்பது சக்தி. எம்கேஎஸ் மனிதனின் மக்களை கவரக்கூடிய, மனிதனின் மனதை கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் தான் இந்த கதாநாயகன் எம்கேஎஸ். இதிலிருந்தே நம்மளுடைய படத்துக்கு வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும்னு தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன். 1936 முதல்ல கதாநாயகனாக வெளியே வந்தது எம்ஜிஆர். 1944 வெளியே வந்த எம்கே தியாகராஜ பகவதர். இன்று 2014 எம்கேஎஸ். இதுவே நமக்கு ஒரு வெற்றி. ஐயா வைகுண்டபதி நாராயணனின் மறு அவதாரம் சிவச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நீண்ட பரிபூர்ண ஆசி அவருக்கு வந்து நிறைவாகவே உண்டு. அதுவும் அவர் வந்து இப்போ நம்மளுடைய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த வெற்றிக்கு வந்து நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு வழிகாட்டிங்கிறது நமக்கு தெரிகிறது. இதுவே நமக்கு வந்து ஒரு சிடி வெளியீட்டு விழா மாதிரி தெரியல, இது ஒரு வெற்றி விழா, வெள்ளி விழா மாதிரி நமக்கு தெரிகிறது. அதனால் நம்மளுடைய படம் வெற்றி அடையும். இங்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும், கலைஞர்களும், சான்றோர்கள், ஆன்றோர்கள் அனைவரும் நம்மளுடைய சிடியை வாங்கி பயன்பெறுமாறு மிகவும் அன்புடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிடியில் வந்திருக்க ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய மனதிலையும் ஆழமாக பதிந்து கண்களில் கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவில் ஒவ்வொரு வரியும் அமைந்திருக்கிறது. இது வந்து நிச்சயமாக உண்மை. நீங்கள் இதற்காகவாது இந்த சிடியை நீங்கள் வாங்கி பார்த்து கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன வார்த்தை உண்மையா என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காலையில் ஒலிக்க வேண்டிய ராமனுடைய பாட்டு, அன்பின் வடிவில் ராமனும் அவனும் ஒன்று, இப்படி ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக. அம்மா சென்டிமெண்ட்ல அன்பென்றாலே அம்மா, அன்பென்றாலே அம்மா. அம்மா ஒரு குழந்தை பிறக்கும் போது முதல்ல வாயிலிருந்து வருது அம்மான்ட்டு தான் பிறக்குது. நாம் படிக்கும் பொழுது முதல்ல எழுதக்கூடிய வார்த்தை ஆ, உயிரெழுத்து. எல்லாமே ஆ என்ற முதலெழுத்திலே ஆரம்பித்து வருகிறது. அதே போல் நாம் முதல்ல அடி எடுத்து வைக்கிறோம். அன்பென்றாலே ஆ என்ற முதலெழுத்திலே ஆரம்பித்து அன்பென்றாலே அம்மா என்ற டைட்டிலோடு இந்த படம் வெளிவருகின்றது என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு பாச போராட்டத்தில் உள்ள படம். இந்த படம் வந்த பிறகு தாய் யாருமே உலகத்தில் வந்து அம்மாவை பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. அம்மா மேலே இன்னும் அன்பு அதிகமாகும். முதியோர் இல்லம் ஒன்று இல்லாமல் போகும். தமிழ் சினிமாவில் ஒரு புதுமை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த படத்தில் நான் வந்து இந்த படத்தில் பணியாற்றதோட இந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுதுக்கு வாய்ப்பு கொடுத்த 2 பேருக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக இந்த மேடையில் நன்றி சொல்லணும் ஆசைப்பட்றேன். நான் வந்து எங்கே உட்காந்து ஒரு இதில் சும்மா பாட்டை எழுதிட்டு இருந்தேன். என்னோட பாடல் வரிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து எல்லோரு செவிகளுக்கும் எட்டச் செய்து விருந்து படைத்த ஒரு அருமையான மனிதர், ஒரு பண்பானவர். தான் வந்து ஒரு படி மேலே இருந்தால் தன்னுடைய இருக்கும் அத்தனை கலைஞர்களும் தன்னுடையதோட 3 படி மேலே இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பண்பானவர். அவர் வேறு யாரும் இல்லை, இந்த படத்தின் டைரக்டரும் கதாநாயகனுமாகிய திரு சங்கர் அண்ணா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தருணத்தில் அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் படத்தில் அத்தனை படத்திற்கும் நானே பாட்டு எழுத வேண்டும் என்று ஒரு சின்ன கோரிக்கை என்ற மேடையில் வைத்துக் கொள்கிறேன். உனக்கு இருந்தா காலையெல்லாம் வெற்றிடா. அம்பானியா ஆகணும், எல்லோருக்கும் கொடுக்கணும். கைகட்டி சிரித்த சொந்த கைகட்டி நிக்கணும். கைகட்டி சிரித்த சொந்த கைகட்டி நிக்கணும்.
நல்ல வாழ்வுதான். கடமை உணர்வு உனக்கு இருந்தா காலையெல்லாம் வெற்றிதான். அம்மா நீயா ஆகணும், எல்லோருக்கும் கொடுக்கணும். கைதட்டி சிரித்து சொந்த கைகட்டி நிக்கணும். கைதட்டி சிரித்து சொந்த கைகட்டி நிக்கணும். மச்சி நமக்கு தான்டா வெற்றி. எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஐயா ஸ்ரீ குரு சிவச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்து அன்பென்றாலே அம்மா என்ற திரைப்படத்தின் மூலமாக திரை இசை துறையில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர், டைரக்டர் மற்றும் ஹீரோ மரியாதைக்குரிய எனது இனிய நண்பர் MKS கருப்பசாமி அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்து வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த ராம்கோ ஃபேமிலிஸ் அவர்களுக்கும் எனக்கு எனது நன்றி தெரிவித்து இசைத்துறையில் என்னை ஒரு ஆளாக்கிய எனது தந்தை சங்கீத சாகரம், சங்கீத பூஷணம், தமிழகத்தின் தலை சிறந்த சங்கீத வித்வான் திரு TK சுப்பிரமணியன் எனது தந்தை அவர்களுக்கும் எனது அம்மா அவர்களுக்கும் இந்த ஒளிநாடாவை சமர்ப்பிக்கின்றேன். மற்றும் என்னை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் சக கலைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்து நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் கண்டிப்பாக பெரிய அளவில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.